வருகவர்கென இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஊரார்கள், இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் குறிஞ்சி கலக்கல் கிரிக்கெட் கிளப், மகளிர் சுய உதவிக்குழு மக்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழும் இளைஞர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள், குறிஞ்சிப்பட்டி இளம்புயல் அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம் ஐயா. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, உங்கள் செல்போனுக்கெல்லாம் கொண்டு வர்றது அவங்க தான். அதுக்காக கிலோ கணக்கில் தலையில் சுமந்து கொண்டு வர முடியாது. காலையில் 6 மணிக்கெல்லாம் ஏற்றி விட்டுருவாங்க. எதை லோடா இந்த வீடியோவை அதெல்லாம் கைபேசி கொண்டு வந்தது யாருன்னா யூடியூப் சேனல். அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அதனைத் தொடர்ந்து எத்தனை நாடகங்கள் வந்தாலும் அடுத்த சீனு என்ன சீனு தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறான் என்னுடைய புத்தூர். அடுத்து என்னன்னே தெரியாமல் உட்காந்துருப்பேன், அவனா இருப்பேன். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குறிவினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கல. அவனா தடிக்கிறான் பாரு அவசரப்பட்டு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் பிள்ளையார் சொல்லி ஓட்டு அன்றே என்னுடைய வாழ்க்கையும் என்னை திறமையும் என்னை கலையும் கணித்தவர் என்னுடைய ஆசான். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும் என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. விவசாயம் எங்கள் அம்மாவுடைய ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே ஒன்றுமே சொல்லாமல் போகிற புது மாப்பிள்ளையா தம்பி, உங்கள் பேருங்கய்யா? அம்மா 1.5 லட்சம் கொடுத்துட்டேன், பேர் வேணாப்பட்ட ஏன் தப்பிதே சித்திமை அப்படி சொல்கிறேன். சிங்கம் லைட்டை நினச்சிருக்கேன், எந்திரேன். அப்போ அட மை செட்டு உனக்கு நீர் நல்லா வரணும். செல்வம் ஆடியோஸ் உரிமையாளர் எங்கள் அண்ணன் பெரியசாமி எம் சுப்பிரமணி 2 பேரும் சேர்ந்து அன்பாளையத்துக்காக 501. ரொம்ப நன்றி அண்ணே. கூத்தாடுனாத்தேன் அன்பாளையத்தில் உள்ள மக்களை காப்பாற்ற முடியும். எதை நீங்கள் கொடுக்குற வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், அதே உண்மை. MKR அன்பாளையத்துக்கு நீங்கள் யார் வேணால் வரலாம். இந்த உலகத்தில் நமக்கு சொந்த வந்தம் யாரும் இல்லை, நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, கஞ்சி ஊற்ற மாட்டான்னு நினச்சேன்னா அன்பாளையத்துக்கு வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் கூத்தாடியாவது கஞ்சி ஊற்றினேன், இதே உண்மை. இந்த உலகத்தில் யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் எனக்கு பயம் கிடையாது, கவலைப்பட மாட்டேன். விமர்சனம் செய்யத்தான் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டு இருப்பான். இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன் உங்கள் எல்லாத்தையும், ஒரு மனிதனை மட்டும் குறிப்பிட்டு ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு உரம் பேசிக்கொண்டே இருக்கிறாள் என்றால் அவன் வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டது பிடிக்காமல் பேசிக்கொண்டு இருக்கிறாள் என்று அர்த்தம். உடனே இந்த செல்வம் மைச்சட்டு ஊரில் பேசத்தான் செய்வாங்க. செல்வம் மைச்சட்டு அவங்களுக்கு என்னப்பா ஒரு ஊராக குலையாக கட்டி அல்றாங்கன்றேன். அவன் டீசல் வாங்க காசு இல்லாமல் சாவியை கவட்டுக்குள்ளே ஓட தெரியும், பேசிட்டு போகிறேன். ஒரே விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இதே குறிஞ்சிப்பட்டியில் ஒரு வீடோ ஒரு பைக்கு வாங்கு, அகராதி மயிருக்கு தானே பேசுவாங்க. புது பைக்கை வாங்கி மாலையை போட்டு எலும்புச்சம்பளம் வச்சு சூடத்தை காமிச்சிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இது என்ன வண்டி, இது 1.25 லட்சம் வண்டி அள்ளுமுண்டுவேன். அவன் வண்டி ஓனர். உடனே அவன் வந்து சாடிப்பேன், இது போகிற வகையில் டயர் வெடிக்குமாம்லன்றுவேன். அதோடு அவன் வீட்டுக்குள்ளே வச்சு முக்காடை போட்டு படுக்க வேண்டியேன். அதே மாதிரி பூராமே போகாமதான் வீடு கட்டுற ஆளுகள்லாம் பாவம் லோனை வாங்கி கடனை வாங்கி பொண்டாட்டி தாலி கூடிய முதற்கொண்டு அடகு வச்சு வீட்டை கட்டிக்கிட்டு இருப்பேன். ஏற்ற வீட்டுக்காரன் போய் செய்வனை வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆமாம் தானே? இவன் ரொம்ப அடி வாங்கியிருப்பேன் போலடா. வீடு பயலுகடா, கொடூரமா பாண்டா பயலுக. அவங்க உழைப்பை நண்புங்க. யார் எது பேசினாலும் கேப்டன் ஐயா சொல்லுவார். இந்த விமர்சனங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க பேட்டி கேட்கும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, விமர்சனம்லாம் பேசிட்டு போகிறா, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டாத்தே நம்ம ஜெயிக்கக்கூடிய லட்சியத்தை அடைய முடியும் என்று சொன்னார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. சரி, எதில் சொன்னாருங்க அவன்? ஆமாம், அவர் சொன்னதை கேட்டு நீ நல்லா வரணும், நீ ஒரு கேப்டன், கைதட்டலாம், வாழ்த்துக்கள். அவனாவது ஆமன்ட்டேன் பாரு, இவன் இல்லைன்ட்டேன், கீரிப்புள்ள முண்டை போடா வெண்ணமேனே.
உங்கள் மத்தியில் நிற்கக்கூடிய என்னுடைய பேர், எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் எம்கே ராதாகிருஷ்ணன் என் பேர். ஆனால் தமிழக உறவுகள் எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் 3 எழுத்துல என் தலையெழுத்தையே மாற்றிருச்சு. எம்கேஆர். எம்கேஆர் பப்புனு காமி. ஓ, நிறைய பேர்த்து கேட்டிருக்காது. 3 எழுத்துலேயே என் தலையெழுத்து மாறிச்சுட்டே ஒரு சின்ன பையன் சொன்னேன், என் கப்ளிங் ஓசு டொங்காசுட்டேன். அதையும் ஏற்றுக்கலாம், கைதட்டலாம். அந்த 3 தான் எனக்கு ரீச் ஆனது. நீ வீட்டை விட்டு போகிறது நல்லதா அரைச்சி. சரி, போயிட்டு வரேன். குளிர் நேரம் நீங்கள் வாட்டுக்கு நான் போயிட்டேன். எல்லா நடிகரையும் நடிப்பு கண்ணோட்டத்தோடு ரசிக்கணும். ஏன்னா எல்லார்ட்டையும் திறமை இருக்குது, ஒவ்வொருத்தட்டையும் ஒரு திறமை இருக்குது. நான் வந்து சந்துரா ஆயிட முடியாது, பெட்டிக்கு வாசிக்க தெரியாது, அந்த மாதிரி பாட தெரியாது எனக்கு. நான் தான், அவங்க தான். ஆனால் எல்லா கலைஞர்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்குது. அதை நீங்கள் இருந்து ரசிக்கணும். போயிட்டு 2 பொம்பளையால் அனுப்பி விடுவேன் குளிர் காயிறதுக்கு. வந்து அது வாட்டுக்கு ஆடுங்க. அப்புறம் வந்து நான் காஞ்சிருவேன், நான் வந்து சந்திச்சிருவேன். அப்புறம் சின்ன கருப்பரியர் வருவாங்க. நாளைக்கு தைப்பொங்கல் லீவு தானே, போயிடக்கூடாது. இருங்க, 3 மணிக்கு நாடகம் முடிஞ்சிடும். இது மற்ற நாடகம் மாதிரி வெடிலாம் கிடையாது. 3 மணிக்கு அருவா கம்போட திரிவோம். ஆனால் 2:45 நான் திரிவேன். நாடகம் பேசின ஆள் யாரு, காசு எழுதுறாரு. இந்த சீரட்டு எனக்காக பற்ற வைக்கிறார். சீரட்டு புகை பயிலுகட்டா, அப்பொண்ணு இப்பொண்ணு கபட்டில் பொண்ணு. போயிட்டு வரேன். ஓம் சக்தி இருப்பா. ஓம் சக்தி, அதை நான் தவறாக சொல்லவில்லை. இங்கே மாலை ஓடுவீங்களாத்தா? சமயபுரமோ ஓம் சக்தியோ சிந்தலக்கரையோ வெட்டுடைய காளியம்மன் கோயிலோ போகும்போது பக்தியோடு அமர்ந்து உன் குடும்பத்தை நினச்சி கண்ணீர் மல்லுக அந்த பசு சீட்டில் உட்காந்து வணங்கிட்டு போனீங்கன்னா நீ போய் இறங்குறதுக்குள்ள ஆத்தம் வீட்டில் வந்து படுத்துக்குருவா. அதே அது எதுக்கு அப்படி குத்தாட்டம் போறிய? மாலையை போட்டுக்கிட்டு அவளை டிக்டாக் பண்ணுறிய? நான் அதெல்லாம் நிரூபிச்சிருவேன். சில வெளியில் நைட்டியை போட்டுக்கலாம் மங்குன்னு ஆடுதுங்க. டிரைவர் வந்து எப்பயுமே ரோட்டை பார்த்து சைடை பார்த்து நம்ம எல்லாத்தையும் கவனமாக கொண்டு போகிறவர் 18ஆம் படி கருப்பனுக்கு சமந்தேன் டிரைவர்லாம். அந்த டிரைவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனும் ஆம்பளை தானே தான், அவனுக்கு ஆசை இருக்காதா? நீ இங்கே போயிட்டு யமுனா நதி கரையோரத்தில் அவன் நினச்சான் கரையே இங்கே வந்துருச்சான்னு மிரண்டு. அதுலேயும் ஒரு பிள்ளைலாம் போய் ஆடுது மாலை ஓட்டுக்கிட்டு. எந்த இடத்திலும் சுகமுக அதிகம்னு அவன் நினச்சிட்டேன். இந்த இடத்துல தான் சுகமுக அதிகம்னு கவுத்திட்டேன். காரு கவுந்து பசு கவுந்து அடிபட்டு நிறைய பேர் ரத்தத்தில் கிடக்காங்க. ஒரு பொம்பளை வீடியோ போடுது. இங்கே பாருங்க சத்தி, பாருங்க சத்தி, எங்கள் நிலைமையை பாருங்க. இந்த வட்டம் சத்தி நம்மளை சோதித்து விட்டான், நக்கி விட்டா. நீ என்ன மயத்து குத்தாட்டம் போடுற? இது சிரிப்புக்கல்ல, சிந்திக்கணும். கவனமாக போங்க. அடுத்த வருஷம்லாம் மேலுமருவத்தூர்லாம் போகும்போது பக்தியோடு போங்க. ஏன்னா இப்படி நீங்கள் பண்ணுறது பார்க்குறதுக்கே நிறையா பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. உண்மை தானே? இந்த வீடியோலாம் பார்த்தாலாம் கைதுக்கு நன்றி நன்றி. அடுத்தலாம் கவனமாக இருக்கணும் தான். போயிட்டு வரேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எந்த குறையும் வராது. சரி, என்ன கூமாப்பட்டி தங்கப்பாண்டி உண்மையிலே சாதித்த ஒரு கலைஞர். தங்கப்பாண்டி பாண்டா அப்படி ஆளுக்கெல்லாம் திறமை இருக்குது, வாழ்த்துக்கள். இந்த திவாகர் தெரியாம்பார் வாற்றமில்லன், திவாகர் வயசில் மூத்தவரே எனக்கு அண்ணன் தான். ஆனால் அவர் எனக்கு போன் அடித்தார். வணக்கம் கண்ணு, எம்கேஆர் கண்ணு வணக்கம். கண்ணு வணக்கம் மாட்டேன், நான் நடிப்பு ரக்கண்டேன். மாடு இடலாம் அத்துட்டு போயிடுச்சு. மாட்டு நடிப்பு அறக்கேன். ஆனால் சிவாஜி கணேசனை செஞ்சா பாரு, அவனை மடுவை அக்காம விடக்கூடாது. என்னண்ணே வாட்டர்மெலனை பார்க்க போறியா? போயிட்டு ஹலோ ஹலோ. நீங்க எல்லோருமே எதுக்கு எடுத்தாலும் அடி நீர்மலை அடி அடிக்க போறாங்க. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் ஜென்மம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நடி இல்லாம நம்ம
நம்ம குலஜாமி அருளோடு உங்க ஜாமி எந்த ஜாமி குலஜாமியோ அந்த ஜாமி அருளோடு நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக தாய் உள்ளையா 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். சிம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை சாதி பொண்ணுக்கும் மண்டல் வாழை கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் தானா. சிம்மீனே உங்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பொண்ணுக்கும் சிங்கார கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வாரி மஞ்சள் தாலியும் குங்குமமும் தானே. வழங்கும் பூமுடிக்கே கூந்தலுண்டு ஆடுதங்கே என் விரலால் பொட்டும் வைக்கே நெத்தி ஒன்று வாடுதங்கே இருவரும் அன்றாண்டு சேர்ந்ததை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது காற்று. நான் திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாழும் ஈழ நாடு, நீரின்றி வாழும் ஈழ நாடு. செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை சாதி பொண்ணுக்கும் மடல் வாழை கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வாரே மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. கால் கடுக்க காத்திருந்தே கண்ணு ரெண்டும் பூத்திருந்தே காதலனை காணலையே காரணத்தை நான் அறியே. தினசரி நான் பார்த்த தாமரை பூவும் தினமுகம் காட்டாமல் போனது பாவம். ஊர்த்தெடுத்தும் யார்த்தெடுத்தும் ஓயாது நானும் கொண்ட ஓயாது நானும் கொண்ட சிம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை சாதி பொண்ணுக்கும் மண்டல் வாழை கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வாரி மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே. லா 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 லா.
பாட்டு அலைய காணா ஹலோ நீங்க தானா ஹலோ அப்புறம் என்ன மாமா நல்லா இருக்கீங்களா என்ன மாமாங்கிறீ அண்ணா நல்லா இருக்கீங்களா வந்தமா பட்டமா சுள்ளு சுள்ளுன்னு பானமான்னு இருக்கானா அப்புறம் ஏன்பா மிருதங்கார தம்பி என்னாச்சு இல்ல மண்ணில் அவ்வளோ பிஸியா வந்தீங்க இங்க வந்தோன்னா ஏன் அமைதி ஆயிடுச்சு சரி நீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் நல்லா உட்கார்றது சரி நல்லா இருக்கீங்களா வந்தமா போட்டோமா நம்ம வேலையை ஏதோ அதை பார்க்கணும் சரியா எடியாப்போ அதுக்குள்ளேயும் உனக்கு வாங்க நாக்கணுமா என்ன பின்னப்பா என்ன ஆச்சு பணியில நீங்க உட்காந்துருக்கீங்க எனக்கு பாவமா இருக்கு அதே மாதிரி யூடியூப் மூணு காசு முண்டே அதை தாண்டா நானும் கேட்குறேன் 3 காசு முண்டே அதுதான் நானும் கேட்குறேன் அப்புறம் போலாமாப்பா ரெடியா கண்ணை வைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நினைச்சு அசைவோடுது ஹலோ 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 அப்புறம் பிடிக்கிற மச்சான் நல்லா இருக்கீங்களா மச்சான் உன்னை பார்க்கல தாண்டா எனக்கு அப்படியே குளு குளு குளுன்னு இருக்குது பார்க்கறதே அப்படியே எனக்கு எரிச்சா மச்சலா வருது நல்லா இருக்கு நல்லா இருக்கு உனக்கு அப்படிதான் இருக்கும் அப்புறம் எப்படி இருக்காது பாவத்தை தம்பிலாம் எல்லாம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருந்தா தாண்டா நாங்க நல்லா இருக்க முடியும் அப்பதான் வருஷத்துக்கு ஒரு நாடகம் ஆட முடியும் எங்களுக்கும் உங்க காசை பூரா வாங்கி 2 மாடி கட்டிட்டாடா அடா பாவி பேல முடியல புடுங்கத்துக்கு அப்படி என்னடா தண்ணி நான் அப்போ அந்த தம்பி எழுப்பிடு ஏன் வந்தோடனே குப்புறப்படுத்து கிடக்குறாரு ஏன் லவ் பிள்ளையர் ஆயிடுச்சே சொல்லுங்க மச்சான் என்னங்க மச்சான்
நீ ஒரு ஆள் தான் மச்சான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிற. அவரு குளுர் தான் அவருக்கு. குளுர் தான். அதுக்கு என்ன சுருட்டு வேணா 10 வச்சுட்டு வரட்டா போய் கூப்பிடுறா அப்படி. ஏன்டா நீ ஒண்ணு. மச்சான் வணக்கம் மச்சான். மச்சான் எந்திரிச்சு உட்காருங்க மச்சான். என்னங்க மச்சான் எந்திரிங்க எந்திரிங்க. சொல்லுங்க மச்சான். என்னை பார்த்தா அத்தாச்சி மாட்டம் இருக்க? இல்லை அத்தாச்சி மாட்டம் இருக்கான்னு கேட்டேன். என்னங்க மச்சான் சொத்தை எழுதி வாங்க போற. சரி பரவாயில்ல. வந்தவா சொல்லி திறக்கணும் மாட்டோமா? 4 ஆட்டமா இருந்தாலும் நச்சு நறுக்குன்னு சொல்லி திறக்கணும் போடுவோமா? ஏன் உச்சி மண்டையில சொல்றங்குது அவருக்கு ஒண்ணுக்கு ஒரு தாம்தா. ஒரு வேலை செஞ்சா உருப்படியா செய்யணும். இப்பெல்லாம் பாதியில கலெக்டர் போற ஆளை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க இருக்கீங்கிறீங்களா? சரி அப்ப விடிய வரைக்கும் இருக்கணும். ஓகே அவங்க இருக்காங்களா வச்சுக்க. தாவணி தாண்டி பார்த்தவனே கண்ணால பார்த்தவனே ராத்திரி தூக்கம் கெடுத்தவனே சுந்தரனே. சொல்லுங்க. இப்பெல்லாம் நம்மளுக்கு இருந்தாதான். ஆமா சொல்லு சுரப்பண்ண இருந்தாதான். உங்களுக்கு ஏன் இப்படி வச்சிருக்கோம்னா முதல் நாள் முதல் ராத்திரி அதனால வருஷம் சொல்லி இப்படியே இருக்கணும்ல. ஆமா அதனால தான் உங்களை இப்படி போட்டிருக்கேன். போடுங்க போடுங்க. எப்படி போட்டிருக்கேன்? மேல போட்டா பரவாயில்ல. அவங்களெல்லாம் போடக்கூடாது. உன்னையும் தாளக்கர மச்சனையும் போடன்னு இருக்கிறேன். போடுங்க போடுங்க. அவர் என்னோட ரொம்ப கொலை வெறியில இருக்கிறாரு. ஆமா ஆமா வந்ததுலேருந்து கொலை வெறியில் உட்காந்துருக்கிறாரு என் கூட. சரி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் சொல்லி சிறக்கணும். கொச்சமில்ல கிளி அரைச்சு மண்டையில் வச்சிருவோமா? அவர் மண்டை தான் சும்மா கிடக்காது வச்சு. சரி யார் மண்டையில் வச்சா என்ன? யூடியூப் எடுக்கும் அருமை நண்பருக்கு என் மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அப்புறம் என்னங்க மச்சா உங்களையா நான் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும்.
ஒட்டு மொத்தத்தில் நான் கூப்பிட்டேன்னா மாட்டிக்க மாட்டேனா மாட்டிக்க மாட்டேனா அவர் கொஞ்சம் பொம்பளை புத்தி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக கணிக்கிறாரு. ஆமாம். மைசூட்டு ஓட்டி கொண்டிருக்கும் அருமை மச்சானவருக்கு என்ன ஆடியோஸ்? ஜீவாவா? செல்வம் ஆடியோஸ். மச்சான், இதில் ஆப்ரேட்டர் யாரை குத்துவீங்க, யாரை திருவீங்க, யாரை போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நல்ல லீடாக கொண்டு சொல்லி விட்டு போனேன். எதில் சொருவ சொல்ற? மைக்கில் தான். சொருவத்துக்குலாம் இடம் இல்லை மண்டையில். ஆமாம். பெச்சாம இரு. அதை எதில் திருவணும் எதில் குத்துறணும் அவருக்கு தான் தெரியும். உனக்கு தெரியுமா? புரிஞ்ச மாத்துக்காரு. யாரு புரிஞ்சேன்? இல்லை. டேய், நீ என்னடா அப்படி சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆக மாட்டான். அவருக்கு தான் தெரியுங்கிறேன். அதை விட உனக்கு தெரியுமா? தெரியாது. இத்தனை ஓட்ட வச்சிருக்கிறிய அடைக்கிறதுக்கு தெரியுமா? பரவாயில்ல. அண்மை நண்பருக்கு நமனாரும் நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி. வணக்கம். திருவாரூர் தேரு பக்கவாயா, திருவிழா உனக்கு வைக்கவாயா, தேரு பக்கவாயா, திருவிழா உனக்கு வைக்கவாயா. என்னடா பண்ற? நீங்க வாடுங்க, நான் உங்களை எதுவுமே சொல்லலையே. உன்னையா தொந்தரவு பண்ணனா? திருவாரூர் தேரு பக்கவாயா, திருவிழா உனக்கு குண்டியே பார்த்துட்டு உட்காந்து என்னத்த பாக்குறாரு? சொட்டை என்ன பண்றாருன்னு பார்த்துட்டே உட்காந்துருக்கேன்.
ஆமா ஆமா நீங்க அவர் பாக்குறாரா பாக்கலையா? நீ கண்டிப்பா பாக்குறீல்ல? இல்ல 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 ஏய் பொய் சொல்லாத. அத பார்த்தாலும் நான் சூடானே கை தீண்டாத மாங்கனி நான் சூடானே மோகினி கை தீண்டாத மாங்கனி வரியா மாப்பிள்ளை வரியா வரியா மச்சானே வரியா இவ தொட்டுக்கிட்டு போகாம கட்டிக்கிட்டு போக வரியா மாப்பிள்ளை வரியா ஏ வரியா மாமாவே வரியா நான் சூடானே மோகினி கை தீண்டாத மாங்கனி. அவர் பிடிக்கிற மச்சான் சொல்லுங்க. உன்கிட்ட வரல நான் ஆசைப்படுறேன். என்கிட்டயா ஆமாங்க. புருஷனே வரையில கூட்டி வந்துரு ஏய் சண்டைக்கு வர்றாங்க போன போட்டு பட்டாம்பூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி பூச்செடி உனக்கு முட்டை நான் உன்னே தாரிமா உன்னே மாதிரி தான் பண்ணேன் பட்டாங்கூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி பட்டாம்பூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி பல பலனே இருக்கிற விளக்கத்தாடி பக்குவமா வந்து நில்லு மாமா முன்னாடி அழகே அழகே நீ பதில் சொல்லடி அழகே அழகே உன்னை வந்து பார்க்க கனவுல கையே பிடிக்கணும் உமா கொடுக்கணும்